தோட்டத்தில் வளர்கிற பறவைகளில் வந்து ஒரு வாத்துக்கு வந்து கால் உடஞ்சி போச்சு. இந்த ஆண் வாத்து தொந்தரவு தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பெண் வாத்தை வந்து இங்கே கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டேன். அதுக்கு வந்து இப்போ தினமும் வந்து தனியாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பக்கத்துலேயே தண்ணி வைக்கணும், தீவனம் வைக்கணும். ஏன்னா அதால் நடந்து போக முடியாது. முயலாட்டம், சேவலாட்டம், கோழி ஆட்டம் ஓடி போயெல்லாம் சாப்பிட முடியாது. தினம் வந்து அது பக்கத்தில் தான் அப்படியே தண்ணி வைக்கணும், தீவனத்தை வைக்கணும். பாவம் அது மூக்காலேயே அப்படியே நவுந்து 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 வந்து தான் அது தண்ணி குடிக்கும், இந்த தீவனம் சாப்பிடும். பார்க்குறதுக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாற்றணும். நான் இதுக்காக வந்து தனியாக ஒரு கேர் எடுத்து தினம் வந்து அது பக்கத்தில் வந்து தீவனம் தண்ணி வச்சா தான் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அப்படி தான் தினம் அப்படியே வச்சுட்டே வரேன். வழக்கம் போல் வந்து முயல்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஓடிட்டு, சின்ன குழந்தையாட்டம் அப்படியே படுத்து தூங்கிட்டு, இந்த பார்க்கில் எப்படி குழந்தைங்கள்லாம் மண்ணு தள்ளி விளையாடும்ல, சறுக்கிட்டு விளையாடும், இந்த மண்ணோட விளையாடும், அது மாதிரி தான் அப்படி முயல் விளையாடிட்டு இருந்தது. பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன்.